எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த டைம்ல எதுக்கு இப்ப வந்து இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா மதன்கோரி லீக்ஸ்னு சொல்லிட்டு எவ்வளவு யூடியூப்ல வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகின்னு இருக்கு. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நிறைய பேர் தெரியும், மதன்கோரி ஃபேன்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே தெரியும் இது என்ன, இதுல என்ன உண்மை இருக்கு. ஆக்சுவலா நம்ம வந்து நானும் ஒரு மதன்கோரியோட ஃபேன் தான். எல்லாருமே மதன்கோரின்னு ஒரு ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கோம். இந்த பேஜஸ் பார்க்கும்போது இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு டவுட் வருதுன்னு கேக்குறீங்களா? நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் கேட்டுங்க. இலுமினாட்டின்னு ஒரு கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும். இலுமினாட்டி அப்படின்னு தெரியாதவங்க ஒரு கான்செப்ட் சொல்றேன். இலுமினாட்டினா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இலுமினாட்டின்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ், அவங்களும் ஒரு மக்கள் தான். அவங்க எப்படி தெரியுமா, அவங்க வந்து சொசைட்டில கொஞ்சம் ஓரளவுக்கு பவர் இருக்கும். அவங்களுக்கு டெக்னாலஜிக்கலா அவங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கலாவே அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். அவங்களுக்கு என்னன்னா சில வந்து டார்கெட் பண்ணிப்பாங்க. இந்த கம்பெனிஸ் வந்து வளருதுன்னா அந்த கம்பெனி வந்து வளரக்கூடாதுன்னு சொல்லி டார்கெட் பண்ணிப்பாங்க. அதே போல தான் சொசைட்டில யாரும் ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து வளர்ந்து வரானா அவங்களுக்கு வந்து இலுமினாட்டின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவனை வந்து கீழே இறக்கிறதுக்கு பார்ப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ வந்து எக்கனாமிக்கலா கீழே இருக்கனா கூட உன்னுடைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ மேல வந்தாலும், பட் ஆனா பெண்ணை காட்டி இந்த பெண்கள் விஷயத்துல வந்து உனக்கு கீழே இருக்கனா உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். அதே போலதான் எங்க மதன்கோரின்ற விஷயத்துல வந்து இலுமினாட்டின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அவர் வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன் தான் சொல்றேன். அவர் வந்து அவ்வளவு இதுவா தப்பு பண்றவரை அவர் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு கால் பண்ண கூட அவர் அட்டன் பண்ண மாட்டார். மோஸ்ட்லி நம்ம வந்து அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து போச்சுன்னா கால் பண்ண கூட அட்டன் பண்ண மாட்டார். அது வந்து ஸ்டார்டிங்ல அதான் பாப்புலர் ஆகாததுக்கு முன்னாடி என்ன வேணா நடந்துக்கலாம். பட் ஆனா பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன்னு இருக்கு தெரியுமா. அவர் வந்து தன்னுடைய ஜாப் இப்ப எதுக்கு விட்டா தெரியுமா? ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வந்து நம்மளை நம்பி வந்து ஒரு 15 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம கரெக்டா வீடியோஸ் போஸ்ட் பண்ணோம். நம்ம போற கண்டென்ட் வந்து வேல்யூபிளா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, தன்னுடைய வேலையை விட்டு வந்தவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்களாம். கூட இருக்கிறவன் பக்கத்துல இருக்கிறவன் 1000 சொல்லுவாங்க. எல்லாரும் மதன்கோரி ஃபேன்ஸ் தான், நீங்க எல்லாருமே ஃபேன்ஸ், உங்களுக்கு தெரியும் எல்லாமே. ஏன்னா அவர் வீடியோஸ் நம்ம வந்து கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து நான் இந்த அட்வைஸ் தான் சொல்லணும்னு ஆசை இல்ல. மத்தவங்க வந்து குறைக்கிறவன் குறைச்சின்னு தான் இருப்பாங்க, இக்னோர் பண்ணணும்னு நான் சொல்றேன். அவன் வந்து சொல்றான், அவன் சொல்லுவான். ஏன்னா எதுக்குமே ப்ரூஃப் கிடையாதுங்க அந்த இடத்துல வந்து. இப்ப அவர் தான் பேசினா ஏன் ஸ்னாப் சாட்டை நம்மளால எடிட் பண்ண முடியாதா? இப்போ வந்து டெக்னாலஜிக்கல் எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்னாப் சாட்ல இந்த மாதிரி நம்ம ஒரு கான்வர்சேஷன் வந்து நம்மளால பில்ட் பண்ண முடியாதா? அவர் வந்து நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் போறோம்னா இது வந்து சாதாரணமா ஒரு பையன் போற பிக்சர்ஸ் தாங்க. என்ன அது வந்து அரை நிர்வாணம், என்ன ஷர்ட்டை கட்டினா அரை நிர்வாணமா, இல்ல நான் கேட்கிறேன் ஷர்ட்டை கட்டினா அரை நிர்வாணமா, என்ன அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அது வந்து இப்போ வந்து ட்ரோல் பண்ணின்னு இருக்கீங்க சில பேர் வந்து. இதுல என்ன யூஸ் ஆக போனா அவருடைய பேரை வந்து கெடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், நீங்க என்னதான் பண்ணாலும் அவருடைய பேரை கெடுக்க முடியாது, அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ் குறைக்க முடியாது. வளர்றவங்க வளர்ந்துதான் இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தார். அவர் வந்து ஏமாத்தி எந்த ஒரு வழியில வந்து மக்கள் வந்து ஏமாத்தி வரல, இல்ல காசு கொடுத்து வரல, தன்னுடைய ஹார்ட் ஒர்க்கால வந்தவர். சோ அவருக்கு வந்து இந்த ஒரு கஷ்டம் வந்து இன்னும் நீங்க அவ்வளவு ஃபேமஸ் தான் ஆக்கி விட்டுன்னு இருக்கீங்களே தவிர அவர் வந்து கீழே இறக்கலாம் இல்ல. இதுக்கு கண்டிப்பா அவர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பதில் வந்து கண்டிப்பா கூடிய சீக்கிரத்திலே அவர் வந்து கொடுப்பாரு. சில டைம் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா உனக்கெல்லாம் அவர் வந்து பதில் சொன்னது ஒரு அவசியம் இல்ல. ஒரு மீம் பேஜ், என்னோட மீம் பேஜ் ஃபேமஸ் ஆகணும், என்னோட யூடியூப் சேனல் ஃபேமஸ் ஆகிறதுக்கு மதன்கோரி போட்டு ட்ரோல் பண்ணி ஃபேமஸ் ஆகி அப்படி என்ன பண்ண போறீங்க? அவர் வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு பையன் தாங்க. அவர் வந்து ஒரு டீம்லாம் கிடையாது. அவருக்குன்னு ஒரு டெக்னீஷியன் அந்த மாதிரி டீம்ல ஒரு சாதாரண பையன் தனக்கு என்ன தோணுது அதை தான் பேசிட்டு இருக்காங்க. தப்பு நம்ம வந்து ரெண்டு சைடுமே பார்க்கணும். காமன் மேன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்றதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பண்றதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அதை நான் சொன்னேன் ஆல்ரெடி, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன்னு இருக்கு தெரியுமா. அவர் ஒரு பொறுப்புங்க, அவரை நம்பி இருக்க ஒரு பொறுப்பு. அவருக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியும். தெரிஞ்சதுனால இந்த மாதிரி தப்பு, இந்த மாதிரி சேட், அதுவும் பப்ளிக்கா ஒரு சேட்ல போய் இப்படி எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்பாதீங்க. நீங்க வந்து ஆக்சுவலா அதான் சொல்றோம் சொல்லியிருந்தா இருப்பான். கண்ணை கட்டி விட்ட காட்டுல போய் அவன் என்ன பண்ணுவான், சொல்றோம் சொல்லியிருந்தா இருப்பான். எப்படின்னா அவர் வந்து கீழே இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க. அவர் எதனா இதை பத்தி கேர் பண்ணாரு, அவருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் மதன்கோரிக்கும். ஆனா அவர் இதை பத்தி எதனா சொன்னாரு, அவருக்கு தெரியும் நம்ம பண்றது வந்து நம்ம வந்து மத்த வந்து தப்பு சொல்றோம்னா நம்ம யாராவது ரியாக்ட் பண்ணோம்னா யாராவது ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு எல்லாமே தெரியும். அதே போல நம்ம வந்து இது உண்மையா பொய்யான்னு சொல்லி நீங்க வந்து உண்மையான ஃபேனா இருந்தீங்க, நான் வந்து ஃபேன் சொல்ல, நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்க இந்த டெக்னிக்கல் உள்ள இந்த டெக்னாலஜிக்கல் உள்ள ஏன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து மாஃபிங் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராம் வந்து அவர் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா வந்து அவர் இன்ஸ்டாகிராம் நைட் 10 o'clock மேல வந்து போஸ்ட் எல்லாம் போடுவார், ஸ்டோரிஸ் எல்லாம் போடுவார், கோட்ஸ் எல்லாம் போடுவார். இந்த மாதிரி அவர் வந்து ஒரு டைம் போட்டுருக்காரு, சும்மா போட்டோஸ், சும்மா ஸ்மைல் பண்ற மாதிரி கண்ணாடி அந்த இமேஜை தூக்கி வச்சு மாஃபிங் பண்ணி இதுதான் அவர் வந்து பிக்சர் எல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி எனக்கு எந்த விதத்திலுமே நான் இல்ல. சோ ஆக்சுவலா நீங்க வந்து உங்களுடைய ஓன் ப்ரெடிக்ஷன் பண்ணி பாருங்க. ஒரு மனிதன் இருந்தா ரெண்டு முகமே இருக்கும், நல்லவனா இருக்கலாம் கெட்டவனா இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் மதன்கோரின்றது நம்மளுக்கு வந்து ஒரு விக்கிபீடியா மாரி தான். நம்ம எப்ப கஷ்டத்துல இருக்குமோ அப்போ மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாரி தான் அவர் கூடவே இருக்காரு. சோ நம்ம ஃப்ரெண்டை நம்மளே சந்தேகப்படக்கூடாது. சோ பி ஏ மோட்டிவேஷன். கண்டிப்பா அவர் அந்த மாதிரி தப்புலாம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ண ஆரம்பிங்க. அதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க திங்க் பண்ணுங்க, இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் நடக்காதுன்னு. அவன் சொல்றான் இந்த சேனல்ல போடுறாங்க, யூடியூப்ல லீக்ஸ் ஆகுது அப்படிலாம் போய் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவரை போய் கொஸ்டின் கேட்கிற வேலை வச்சுக்க வேண்டாம். இந்த டைம்ல தான் நம்ம அவர் வந்து கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறீங்க. திங்க் நம்ம வி ஆர் த மதன்கோரி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேங்க.